सकलसहस्राय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. ஆகாஷ், அங்கிள் இந்த இடத்துல தான் போன் விட்டாருன்னு உனக்கு நல்லா தெரியுமா? ரதி அப்பாக்கு இங்க தான் நெஞ்சு வலி வந்ததா சொன்னான். அப்போ போன் இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். ஐயோ, இந்த நேரத்துல இப்படி ரோட்ல வந்து செல்போன் தேடிட்டு இருக்கோமே, இது அவசியமா? என்ன பண்ண சொல்ற? என் செல்போன் கேக்குறாரு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லனா கேட்க மாட்டாரே. தேவி, அப்பா நம்பருக்கு கால் பண்ண. ரிங் போகுது. இங்கதான் எங்கேயோ சத்தம் கேக்குது. நல்லா பாரு. ஏய், அங்க பாரு. உங்க போன். கடவுள் இருக்காருமா, அவர் தான் உங்க 2 பேரையும் அனுப்பி என் செல்போனை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே அங்கிள். சாதாரண செல்போனுக்கு ஏன் அங்கிள் இவ்ளோ டென்ஷன் ஆனீங்க? இது சாதாரண செல்போன் இல்லம்மா, இதுல பிரதாப்போட லைஃபே அடங்கி இருக்கு. என்ன சொல்றீங்க? இது ஒண்ணு போதுமேப்பா. இந்த ஒரு ஆதாரம் போதும் பிரதாப் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு. சார், இந்த வீடியோ கிளிப்பிங்க பாருங்க. இப்பவாது நம்புறீங்களா?
எங்க வீட்டு பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு? அதை கோர்ட் தான் சொல்லணும். அது சரி சார், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல எங்க வீட்டு பையன் குற்றவாளி இல்லைன்னு. இத்தனை நாளா நீங்க அவன் அப்படித்தானே நடத்திருக்கீங்க, பாத்திருக்கீங்க. இனிமே யாரும் அவன் அப்படி பார்க்க கூடாது. அப்புறம் உங்க பொண்ணு பூரணமா குணமாயிடுச்சு. இனி அடுத்ததா யாரோட கார்ல போய் விழுந்து எந்த குடும்பத்தோட நிம்மதியை குழி தோண்டி புதைக்கிறதா முடிவு பண்ணிருக்கா? டாக்டர், என்ன இப்படி கேக்குறீங்க? வேற எப்படியா கேட்க முடியும்? உன் பொண்ணு யாரையாவது காதலிப்பா? நீ ஒத்துக்க மாட்ட. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம யார் கார்லயாவது விழுவா. அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பொழைச்சு வந்து என்ன கொல்ல நினைச்சதா என் மேல காரை ஏத்துனாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பா. உன் பொண்ணுக்கு தெரிஞ்சது அதானே? அதான் அடுத்ததா யார் காரை குறி வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். எந்த குடும்பத்தை கெடுக்க போறீங்க? டாக்டர், அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. அவாண்டமாலாம் பழி சொல்லாதீங்க. நீங்க பேசுவீங்க, ஆனா நான் ஆதாரத்தோட பேசுவேன். உங்க பொண்ணு காரு குறுக்க விழுந்தது தற்கொலைக்காக தான். இத உங்க பொண்ணுகிட்டயே கேளுங்க. மா, நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கேளுங்கப்பா. ஏம்மா, எப்பவாவது நீ என்கிட்ட போய் சொல்லிருக்கியா? ஏன்பா, எப்படி உங்களுக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க தோணுது? இதத்தான் நான் உன்னை பத்தி ஒருத்தர்கிட்ட சொன்னேன். ஆனா அதை அவர் நம்பாம என் மனசு நோகடிக்கிற மாதிரி உன்னை பத்தி தப்பா சொல்லிட்டாருமா. என்ன சொன்னாரு? உனக்கு நடந்தது ரோடு ஆக்சிடென்ட் இல்லையா, உன் லைஃப்ல நடந்த ஆக்சிடென்ட்டா. புரியலப்பா. கார் வந்து உன் மேல மோதல, நீ தான் போய் கார்ல விழுந்த அப்படின்னு சொன்னாருமா. ஏம்மா, அபாண்டமான குற்றச்சாட்டு தானே அது. ஏம்மா பதில் சொல்ல மாட்டேங்கிற? பொய்யா உண்மையா? அப்ப உண்மைதானா? ஏன் நீ அழுதுட்டு இருக்கீங்க? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? இன்னும் பிரதாப வெளியே விடாம இருக்காங்களே, புதுசா ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி மறுபடியும். பயப்படாதீங்க, அந்த பொண்ணுடைய அப்பாவே எங்க மேலதான் தப்பு அப்படின்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. அப்புறம் என்ன, சைன் பண்ணிட்டு பிரதாப்பை வீட்டுக்கு கூட்டு போக வேண்டியதுதான். தட்ஸ் ஆல். சார். கான்ஸ்டபிள் சார். எஸ் சார். பிரதாப்ப கூட்டு வாங்க. ஓகே சார். சித்தப்பா, எப்படிடா இருக்க? உன்னை நான் மறுபடியும் திரும்பி பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. உன்னை யாராவது அடிச்சாங்களா? இல்லம்மா. உட்காருங்க சார். எடுத்து என்னன்னு கேளுப்பா. ஹலோ. வெயிட் பண்ண சொல்லு, சார் கிட்ட கேட்டு சொல்றேன். யாரு? சார், நரேன் சார் கிட்ட ஏதோ கையெழுத்து வாங்கணும்னு இன்ஸ்பெக்டர் மனோகரன் வந்திருக்காராம். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு? சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டு உயிர் பழிச்சு போனாலே திவ்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய லவ்வர் யார் தெரியுமா? யாரு? இந்த மனோகருடைய பையன்தான். இன்ஸ்பெக்டர் பையனா? ரியலி? ஆமா சார், இன்னைக்கு காலையில் தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். அப்போ வர சொல்லு. இன்ஸ்பெக்டர் உடனே உள்ள வர சொல்லுமா. இது ஏன் இவ்வளவு நாளா நம்ம யாருக்கும் தெரியாம போச்சு? சார், நாம் அந்த பொண்ணுடைய உயிரை காப்பாத்துறதுலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால மற்ற விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆமா. வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க. வணக்கம் சார். சார், இந்த கேஸை க்ளோஸ் பண்ற விஷயத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் தேவைப்படுது. அதனால தான் வந்தேன். என்னது? அந்த பொண்ணு திவ்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம்னு அந்த டேட்டு டைமு இதெல்லாம் குறிப்பிட்டு எங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நானே கொண்டு வந்திருக்கேன். இதில் டிஸ்சார்ஜ் பண்ண டேட்டு டைமு என்னன்னு எழுதி நரேன் சார் ஒரு சைன் பண்ணிட்டாருன்னா மேட்ரு ஓவர், டன். சார், நரேன் சார் இப்போ கேம்பில் இருக்காரு. அவருக்கு பதிலாக
சார் அதில் சைன் பண்ணலாமா? உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே. நோ ப்ராப்ளம், தாராளமா பண்ணலாமே. அப்போ நான் இந்த ரிப்போர்ட்ல சைன் பண்ணினா அந்த பொண்ணு திவ்யாவோட பிரச்சனை தீந்துடுங்கிறீங்களா? சார் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் சார். சந்தேகம் வருதே. என்ன சார் சொல்றீங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சு. கோர்ட்ல உங்க பேரனை குற்றவாளி இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. நான் கேட்குற இந்த ரிப்போர்ட் எங்க ஸ்டேஷன் ரெக்கார்டுக்காக, வேற எதுக்கும் இல்லை சார். சாரி இன்ஸ்பெக்டர், திவ்யாவோட பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சுன்னு யார் வேணா சொல்லலாம், நான் ஏத்துக்குவேன். ஆனா நீங்க சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன் சார்? ஏன்? திவ்யா அவ காதலனோட சேர்ந்தாதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இல்லைன்னா அந்த பொண்ணு மறுபடியும் சூசைட் அட்டெம்ப்டுக்கு போகாதுன்னு என்ன அஷூரன்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். சார் அது இனி எங்க பிரச்சனை இல்லை சார். அது எப்படி இல்லாம போகும்? உங்க பையன் தானே திவ்யாவோட காதல. அப்பா உனக்கு திவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்க டியூட்டி இல்லையா? ஏன் இன்ஸ்பெக்டர் சைலண்டா இருக்கீங்க? சார் நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. என் பையனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும் பெத்தவன் எனக்கு தெரியும் சார். இதுல உங்க கருத்தோ மத்தவங்க கருத்தோ எனக்கு தேவையில்லை சார். சாரி. திவ்யாவுக்கும் உங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா திவ்யா உயிர் பழைச்சதுல அர்த்தமே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு அவ ஆசையையும் உங்க பையனோட ஆசையையும் நிறைவேற்றி வைக்க பாருங்க. ஓகே? எல்லாம் உன் வேலை தானே. எது? ஏய், நான் அவ்வளவு உறுதியா சொல்லிட்டு போய் எதுவும் புரிஞ்சிக்காம ஏத்துக்காம டாக்டர் மோகன் பாரதியை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? டாக்டர் மோகன் பாரதியா? யாரு அவரு? நடிக்காதரா, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். என்கிட்ட நடிச்சு ஏமாத்த பாக்குறியா? அவர் அத்தனை விஷயத்தையும் வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டார். அவர் என்னவோ தன்னை காதல் கடவுளை நினைச்சுக்கிட்டு என்னையே என்னவோ மிரட்டி பாக்குறாரு. இங்க பார், டாக்டர் மோகன் பாரதி கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, எங்க வேணாலும் போய் சொல்லு. நான் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். ப்ளீஸ் பா, உங்க முடிவை பத்தி அப்புறமா பேசலாம். நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. முதல்ல என்ன நம்புங்க. வேணா சுந்தர், பொய்ய அழுத்தம் திருத்தமா சொன்னா அது உண்மையாகாது. அதுவும் என்கிட்ட. இங்க பார், நீ விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் நிச்சயம் பண்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னும் அந்த பொண்ணு தான் உன் மனசுல இருக்கான்னா இந்த நிமிஷத்துல இருந்து என்ன மறந்துடு. சார், நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது நாங்க செஞ்ச பாக்கியம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், உங்க புண்ணியத்துல. கடவுள் புண்ணியத்துலன்னு சொல்லுங்க. என்ன திவ்யா, ஆர் யூ ஆல் ரைட்? பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துருச்சா? வந்துடுச்சு சார். இப்ப நீ பழைய திவ்யா இல்ல, புது திவ்யா. உனக்கு மறுஜென்மம் கிடைச்சிருக்குமா. அதனால எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு நான் தாங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? நீ யோசிக்கிறது புரியுது. இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் உயிர் பழைச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்குற. ஆமா, அப்படிதான் இருக்கும். கவலைப்படாத, நான் இருக்கேன். உனக்கும் உன் லவ்வர் கிடைப்பான். உங்க அப்பாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுமே சம்மதிச்சிட்டேன் சார். வெரி குட். என் பொண்ணு என் வார்த்தையை எப்பவும் மீற மாட்டான். இந்த விஷயத்திலையும் என் வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த தப்பான முடிவுக்கு போயிருக்கா. அது எனக்கு புரிஞ்சதும் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? என் பொண்ணு சொல்ற வார்த்தையை மீறக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா என் பொண்ணு எதை செஞ்சாலும் அது சரியாத்தான் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு சார். உனக்குமா? நான் உங்களை தான் சார் ரொம்ப நம்பிட்டு இருக்கேன். நான் அங்க போய் அவங்க கிட்ட பேசி நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். அதை சொல்லிட்டு போக தான் இங்க வந்தேன். வரட்டுமா? வாங்க சார். சார் வாங்க சார், உட்கார. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன சார், நீங்க எங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? வரலாம் வரலாம், தாராளமா வரலாம். சாந்தி நிலையத்தோட முன்னாள் சேர்மன் நீங்க. எங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு தானே பெருமை. உங்க 2 பேரையும் பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க மகன் விஷயமா. அவன் மனசுல இருக்கிற பொண்ணை உங்க மருமகளா ஏத்துக்கிறது தான் முறை. அதான் நியாயம், அதுதான் தர்மம், அதுதான் பெத்த மகனுக்கு நீங்க செய்யற கடமை. சாரி சார், இத பத்தி நாம ஏற்கனவே பேசிட்டோம். இல்லையே, உங்க பையனோட காதலை பத்தி தான் பேசணும்.
கல்யாணத்தை பத்தி இன்னும் பேசவே இல்லையே. அது முடியாது சார். ஏன்? எனக்கு இப்ப நேரம் இல்லை. அர்ஜென்ட்டா நான் ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்கேன். தாராளமா போங்க. போலீஸ்காரருக்கு கடமை தான் முக்கியம். டியூட்டி ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். நான் உங்க ஒய்ஃப்ட்ட பேசி ஒரு நல்ல நாளா ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்க கிளம்புங்க. சாரி சார், இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உங்க வேலை எதுவோ அதை பார்த்துட்டு போங்க. எங்க குடும்ப பிரச்சனைய நாங்க பார்த்துக்கிறோம். கரெக்ட். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அட் தி சேம் டைம் உங்க பையன் அவனோட விஷயத்த அவனே பார்த்துக்கலாம், அவனே தீர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு மேஜர். இது உங்களுக்கு தெரியும்ல? தெரியாம இருந்தா இப்ப தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இத பத்தி யோசிங்க. நான் மறுபடியும் உங்களை போன்ல கான்டாக்ட் பண்றேன். நான் வரேன். நல்லா கேட்டுங்க இன்ஸ்பெக்டர், இது உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். முகூர்த்த நேரம் முடிய இன்னும் ½ அன் அவர் தான் இருக்கு. அதுக்குள்ள பொண்ணும் பையனும் மாலை மாத்தி ஆகணும். சோ இப்ப நீங்க உங்க வீட்ல இருந்து கிளம்பினா கூட இன்னும் 10 நிமிஷத்துல சாந்தி நிலையத்தை ரீச் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? என்ன சைலண்டா இருக்கீங்க? யோசனை பண்ணி பதில் சொல்ல இப்ப டைம் இல்லை இன்ஸ்பெக்டர். உங்களுடைய ஒரே பையனுக்கு கல்யாணம் நடக்கும்போது பெத்தவங்க நீங்க பக்கத்துல இருந்து அக்ஷதை போட்டு வாழ்த்தணும். அப்படி இல்லைன்னா அது லைஃப் லாங் உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, நாம இப்ப கல்யாணத்தை நடத்திடலாம். இன்ஸ்பெக்டர் எந்த பதிலும் சொல்லல. அதனால அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. உங்க அப்பா தான் கால் பண்றாரு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? வர்றீங்களா? வாழ்த்தவா இல்ல தடுத்து நிறுத்தவா? ஓ, வாழ்த்த வர்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் வாங்க. ரொம்ப நன்றி சார். எங்க என் பொண்ணோட கல்யாண வாழ்க்கை மாமனார் மாமியாரோட ஆதரவு இல்லாம ஆரம்பிக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி நேரத்துல கடவுள் உங்க மூலமா கண் திறந்து என் கலக்கத்தை போக்கிட்டாரு. வாங்க வாங்க வாங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்ட். முதல்ல உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாங்கப்பா. சம்பந்தி அம்மா, இனிமே என் மக உங்க மக. நிச்சயமா. நேரம் ஆகிட்டே போகுது. எல்லாருக்கும் அக்ஷதை எடுத்து கொடுப்பா. ஓகே சார். மாலையை மாத்திக்குங்க. என்கிட்ட வேண்டாம்மா, உங்க அப்பா அம்மாட்ட வாங்கிக்கோங்க. அது போதும். அவங்க தான் உலகமே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்த காதல் கைகூடாம போயிடுமோன்னு வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தோட சாந்தி நிலையத்துக்கு வந்தீங்களோ, அந்த காதலை சாந்தி நிலையம் இப்ப நிறைவேற்றிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரேம என் ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. ஏய் ஏய்,
இன்னமும் அப்படிதான் இருக்கியா? என்ன தெரியல? யார் நீ? என்னடா இப்படி கேட்டுட்ட? சரி, நீ யாரு? நான் உன்னோட மாமாடா. மாமாவா? ஆமா, உன்னோட அங்கிள். மாமான்னு சொன்ன? மாமாதான் ராஜசேகர். போன வாரம் கூட வந்து உன்னை பார்த்தனே. சொல்லு, எதுக்கு வந்த? எதுக்கு போன? டாக்டர், இங்க பாரு. எதுக்கு போன? எதுக்கு வந்த? குணமாகாம சொல்லு. அப்படியே தான் இருக்கானா? எதுக்கு வந்த சொல்லு. டாக்டர், என்ன டாக்டர்? சொல்லு. டேய் ப்ளீஸ் விடேன். டேய் டோன்ட் வரி மிஸ்டர் ராஜசேகர், இப்பதானே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாம் சரியாயிடும். டாக்டர், நான் சாந்தி நிலையம் போய் ரதி மேடத்தை மீட் பண்ணிட்டு இன்னைக்கே அமெரிக்காவுக்கு புறப்படலான் இருக்கேன். பிரேம்குமாருக்கு அங்க நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன்.